ஒருவேளை பௌர்ணமிக்கும் அந்த சிலம்பொலிக்கும் ஏதேனும் சம்பந்தம் இருக்குமா என்ற சந்தேகத்தினால் அடுத்த பௌர்ணமி என்று போனேன். சந்தேகம் உறுதியாயிற்று. முன் போலவே சிறிது நேரத்துக்கெல்லாம் சிலம்பொலி கேட்டது. இம்முறை நான் எழுந்து போகவில்லை. என்னதான் நடக்கிறது என்று பார்க்க தீர்மானித்து உட்கார்ந்திருந்தேன். சிலம்பின் ஒலி நெருங்கி நெருங்கி வந்து கொண்டிருந்தது. எனக்கு முன்னால் அதோ அந்த படிப்பக்கம் வந்ததும் சப்தம் நின்றது. அந்த ஒளி நெருங்கி வந்தபோது ஒரு அபூர்வ பரிமள வாசனை பரவி வந்ததாக தோன்றியது. சந்தன வாசனை மாதிரி இருந்தது. ஆனால் மிக மிக லேசா இருந்தது. அது வாசனை தானா அல்லது வாசனையின் ஞாபகமா எனக்கு தெரியவில்லை. சிறிது நேரம் நான் மெய்மறந்து சிலை போல் உட்கார்ந்திருந்தேன். பிறகு சற்று முன் நின்ற இடத்திலிருந்து மறுபடி சிலம்பின் ஒலி கேட்க ஆரம்பித்தது. அது படிகளின் மீது ஏறுவது போலவும் எனக்கு பின்னால் இருந்த மேல்படியில் வந்து நிற்பது போலவும் தோன்றியது. அந்த மிருதுவான சந்தன வாசனை என்னை முற்றும் சூழ்ந்து கொண்டது. தேகத்தின் ஒவ்வொரு ரோமத்வாரம் வழியாகவும் நான் அந்த இன்ப மனத்தை அனுபவித்தேன். இப்படி எத்தனை நேரம் மதி மயங்கி இருந்தேனோ தெரியாது. என் தலைக்கு மேலே வெகு சமீபத்தில் இருதயத்தை பிளக்கும்படியான ஒரு விம்மல் சப்தம் கேட்டது. அடுத்த வினாடி என் மீது சலசலவென்று நீர்த்துளிகள் விழுந்தன. அளவில்லாத திகழ் கொண்டவனாய் தூக்கி வாரி போட்டுக்கொண்டு எழுந்திருந்தேன். அப்படி எழுந்திருந்த போது என் மேலே மிக மிருதுவான பட்டு துணி உராய்வது போன்ற உணர்ச்சி உண்டாயிற்று.